ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜாரி டிசைன்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்டன் கம்பியை வச்சு டிஃப்ரெண்ட் சேஃப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ப்ரூச்சர்ஸ் ஒர்க் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரவுண்டு மட்டும் கிடையாது, நம்ம ஃப்ளவர் வந்து மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிறையா இருக்குது சேஃப் வந்து. ஓகேவா? ஸோ நம்ம அது எல்லாமே இப்போ வந்து எப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ரவுண்ட்லேருந்து தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம். ஸோ ரவுண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் சுற்றணும். ஓகேவா? கம்பியை வந்து இப்படி சுற்றணும். சுற்றினதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து நல்லா இந்த அளவுக்கு, ஓகேவா, ஒரு 1 இன்ச்சு கிட்ட இந்த கம்பி தெரியுதுல உங்களுக்கு. ஸோ இந்த 1 இன்ச்சு கிட்ட கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுற்றவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சிசராகவே வச்சுக்கோங்க, வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி பிடிச்சிட்டு டைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பண்ணதுக்கப்புறமா இப்படி பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம டைட்டாக சுற்றிருக்கோம்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக இந்த மாதிரி இப்படியே நகட்டி இது வந்து ஈஸியாகவே நெளிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ பார்த்து மெதுவாக தான் நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம எல்லா ஷேப்லேயுமே நம்ம இது மாதிரி பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து சிறுசு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த த்ரெட்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரவுண்டு பார்த்துருக்கோம். ஸோ ரவுண்டில் எப்படி ஹார்டின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ரவுண்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து 2 கைட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, 2 விரலில் அந்த ஒரு விரலை மட்டும் வச்சு இப்படி லைட்டாக இப்படி அமுக்கி விடணும். ஓகேங்களா? ஸோ இப்படி அமுக்கி விட்டோம்னா ஹார்டின் ஷேப் வந்து கிடச்சிரும். புரியுதா உங்களுக்கு? லைட்டாக தான் அமுக்கி விடணும். ஸோ அமுக்கி விட்டோம் அப்படின்னா ஹார்டின் ஷேப் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து நிறையா ரவுண்டு வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரவுண்டு பண்ணதுலே பாருங்கள், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஓகேவா? இது 2 ஒரே சைஸு, ஸோ இது 3 ஒரே சைஸு, இது 2 வந்து ஒரு சைஸ். ஓகேவா? நான் வந்து என்னென்ன இதில் சுற்றி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது வந்து சில்க் த்ரெட்டில் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 இது வந்து இந்த மாதிரி மிஷின் த்ரெட்டில் சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெருசு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் இந்த இதில் கம்பாட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி சைஸு. ஸோ அதிலேருந்து நான் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து சுற்றி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு சேஃப் நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தோமா, நெக்ஸ்ட்டு வந்து ஹார்டினும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓவல் சேஃப் எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டு இருக்கும் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக இப்படி கீழே இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக இதை வந்து இப்படி மேலே இப்படி ஏற்றி விடணும். ஓகேங்களா? ஸோ இப்படி லைட்டாக இப்படி மேலே இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓவல் சேஃப் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? 1 செகண்ட் இருங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு? லைட்டாக நம்ம வந்து மேலே இழுத்து விடுறோம். ஓகேவா? ஸோ அப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா ஓவல் சேஃப் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹார்டின் சேஃப் பார்த்தோமா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் காமிக்கிறேன். நம்ம வந்து ஹார்டின் பண்ணோம்ல, அதே மாதிரியே மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து மேலே வந்து இப்படி கர்வாக இருக்குல்ல, வளைவா, இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 சைடு இப்படி பிடிச்சிட்டு இந்த கையை மட்டும் இப்படி வச்சு இப்படி அமைக்க வேணும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு சேஃப். ரவுண்டுலேயும் மேலே மட்டும் லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னொரு டைப்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3D மாடலில் பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்படி இந்த 2 சைடு இப்படி பிடிச்சிட்டு இந்த 2 விரல் வச்சு ஜஸ்ட் இப்படி இப்படி லைட்டாக இப்படி பண்ணோம் அப்படின்னா இது வந்து 3D மாடலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இப்படி பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3D மாடல். நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ சைஸ் பார்க்கலாம். மேங்கோ மாடல். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ரவுண்ட்லேயும் பண்ணலாம், லைட்டாக ஓவல் ஷேப்பில் இப்படி லைட்டாக இப்படி இழுத்து விட்டுட்டும் பண்ணலாம். நான் லைட்டாக தான் இழுத்து விட்றேன். ஸோ ரவுண்டாக இருக்கிறது லைட்டாக ஓவல் ஷேப்பில் இழுத்து விட்டுட்டு மேலே பண்ணோம் இல்லையா ஹார்ட்டின், அதே மாதிரியே நம்ம வந்து இங்கிட்டு பண்ணணும். ஸோ லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி செஞ்சோம் அப்படின்னா மேங்கோ மாடல் வந்துடும். உங்களுக்கு தெரியும்ல எல்லாத்துக்குமே மேங்கோ மாடல்னால் என்ன மாடல் அப்படின்னு. ஸோ இதுதான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் இப்படி லைட்டாக இப்படி இழுத்து விட்ருங்க மேலே. ஸோ இழுத்து விட்டுட்டு இந்த சைஸ் வந்து சரி இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது இந்த அளவுக்கு நீளமாகவே எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். லைட்டாக அப்படி மேலே இழுத்து விடுறோம். ஸோ இழுத்து விட்டதுக்கப்புறமா இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடை வந்து இப்படி லைட்டாக நெளிச்சு விட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரியேவும் இதே சைஸ்லேயும் இங்கிட்டும் இப்படி லைட்டாக நெளிச்சு விடுறேன். ஓகேங்களா? கரெக்டாக ரெண்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இது ஒரு சேஃப். ஓகேங்களா? இது ஒரு சேஃப். ஸோ நம்ம எத்தனை சேஃப் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் சொல்லித்தரேன். ஓகேவா? இது எல்லாமே நம்ம வந்து ரவுண்டிலேருந்து பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாமேவும் நம்ம வந்து ரவுண்ட்லேருந்து பண்ண சேஃப். நம்ம வந்து அதுக்கு வேறு எந்த ஒரு திங்ஸுமே யூஸ் பண்ணலை. ஸோ ரவுண்டுலேருந்து நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அது மட்டும்தான். அதை மட்டும் வச்சே நம்ம வந்து இவ்வளோ டிசைன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வீடியோவில் பார்த்தது போக மற்ற எல்லா மாடலுமே நம்ம ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் ஆஃபர் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 999 மட்டும்தான் ப்ரூச்சர்ஸ் கிளாஸுக்கான ஃபீஸ் வந்து. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து இந்த மந்த்து மட்டும்தான். இந்த மந்த்து ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு 30 பேருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் கிளாஸும் நம்ம வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். அதில் என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஆரி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உள்ள எல்லா மெட்டீரியலுமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது போக உங்களுக்கு வந்து 2 கிளாஸ்லேயுமே பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி தந்துடுவேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோவும் கொடுத்துருவேன். இது வந்து ப்ரூச்சர்ஸ் கிளாஸ், ஆரி ஒர்க் கிளாஸ் ரெண்டுத்துக்குமே தான். ஸோ கிளாஸ் பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் மேலே இருக்க நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் டீட்டெயில் சொல்லி சென்ட் பண்ணுங்கள். இல்லை கிளாஸ்க்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஆரி ஒர்க் கிளாஸ்க்கான டீட்டெயில் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரூச்சர்ஸ் கிளாஸ்க்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா ப்ரூச்சர்ஸ்க்கான கிளாஸ் டீட்டெயில் அப்படின்னு மட்டும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.